வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 100 கொஷின். இந்த 100 கொஷினில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் மட்டுமே நமக்கு கேட்கக்கூடிய கொஷின் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மதிப்பெண்ணுக்கு நமக்கு வந்து இலக்கணத்தில் மட்டுமே கேட்கக்கூடிய கொஷின். அந்த 25 கொஷினில் இப்போ நம்ம முதல்ல வந்தக்கூடிய தலைப்பு என்ன தலைப்பு முதல்ல வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்னு தான் முதல்ல நமக்கு வரக்கூடிய தலைப்பு. இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையான இலக்கணம் ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையான இலக்கணன்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி அப்படின்றது. இந்த புணர்ச்சி விதியை நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக எழுதி முழுமையான மதிப்பெண்களை நம்ம அதுலேருந்து பெற முடியும். சரிங்களா? இது சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிக்கு நம்ம போகலாம். சரிங்களா? இப்போ புணர்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க நீங்கள். சரிங்களா? புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னும் போது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் சேர்ந்து புணர்வது தான் புணர்ச்சி எனப்படும். சரிங்களா? இப்போ புணர்ச்சி எது எடுத்துக்காட்டாக சொல்ல போனீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ தமிழ் மொழி, இந்த தமிழ் மொழின்றதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கூட்டல் மொழி, தமிழ் கூட்டல் மொழி. பாருங்க, இதுதான் வந்து நிலைமொழி, இது வருமொழி. சில பேருக்கு நிலைமொழினா என்ன வருமொழினா என்னன்னே தெரியாமல் இருக்கலாம். இங்கே பாருங்க நிலைமொழின்றது என்னன்னா பாருங்க இதுதான் நிலைமொழி, தமிழ் அப்படின்றது நிலைமொழி. அதுக்கப்புறம் பிளஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது தான் என்னது வருமொழி. அப்போ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து, ஈற்றெழுத்து இங்கே பாருங்க இழ், வருமுடைய முதல் எழுத்து மோ, இது ரெண்டும் சேர்ந்து புணர்வதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க புணர்ச்சி எனப்படும். சரிங்களா? இந்த புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். சரிங்க? என்னென்ன வகைகள்? 2 வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இயல்பு புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, அடுத்தது விகார புணர்ச்சி, விகார புணர்ச்சி. சரி, இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன? இயல்பு புணர்ச்சின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோன்றல், தோன்றல், திரிதல், திரிதல், கெடுதல், தோன்றல், திரிதல், கெடுதல் போன்ற எந்த விதமான மாற்றங்களும் நிகழாமல் இருந்தால் அது இயல்பு புணர்ச்சி எனப்படும். தோன்றல் அப்படின்னா என்னன்னா புதிதாக ஒரு எழுத்து தோன்றுதல். சரிங்களா? திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து என்ன ஆகுதுன்னா திரிதல். கெடுதல் அப்படின்னா ஒரு எழுத்து வந்து நீக்குது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றல், திரிதல், கெடுதல். இந்த விதமான மாற்றங்கள் நிகழாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா என்ன புணர்ச்சி அப்படின்னா இயல்பு புணர்ச்சி. இப்போ உதாரணமாக சொல்ல போனேன்னு வச்சுங்களேன். இப்போ வாழை மரம்ன்றது வந்து எப்படி பிரிக்கலாம்னா வாழை கூட்டல் மரம், சரிங்களா, ஈக்குவல் வாழை மரம். இதில் எந்த விதமான மாற்றங்களும் நிகழாமல் இருக்கு பாருங்க. தோன்றல், திரிதல், கெடுதல் போன்ற எந்த மாற்றங்களும் நிகழாமல் இருக்கிறதுனால அது என்ன புணர்ச்சின்னு சொல்றோம் இயல்பு புணர்ச்சி. இதுல ஏதேனும் ஒன்று நிகழ்ந்தாலும் அது விகார புணர்ச்சி எனப்படும். சரிங்களா? தோன்றல், திரிதல், கெடுதல் இதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தா கூட அது என்ன புணர்ச்சின்னு சொல்றோம் விகார புணர்ச்சின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்த விகார புணர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா பல விதமான வகைகள் உண்டு. சரிங்களா? என்னென்ன வகைகள் அப்படின்னா பண்பு புணர்ச்சி, உயிரீற்று புணர்ச்சி, குற்றியலுற புணர்ச்சி அப்படின்னு பல வகைகள் இருக்கு. அது நம்ம ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு வகைகளை நம்ம பார்த்துட்டே போகலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமொழி புணர்ச்சின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? அந்த வடமொழி புணர்ச்சினா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த வடமொழி புணர்ச்சியிலிருந்து நமக்கு என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வருது. சரிங்களா? இந்த வடமொழி புணர்ச்சின்னு சொல்றேன் இல்லையா, இந்த வடமொழி புணர்ச்சியை வந்து வடநூலார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தி அப்படின்னு சொல்றாங்க. எதை புணர்ச்சின்றது என்னன்னு சொல்றாங்க சந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சந்தி இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி புணர்ச்சி நமக்கு எத்தனை வகைகள் வருது அப்படின்னா 3 வகைகள் வருது. என்னென்ன வகைகள்? 3 வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முதல்ல வரக்கூடியது என்னன்னா தீர்க்க சந்தி அப்படின்னு சொல்றாங்க, தீர்க்க சந்தி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குணசந்தி, தீர்க்க சந்தி, குணசந்தி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி சந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வடமொழி சந்திகளை நம்ம தமிழில் வந்து வழங்குகின்றன. இதெல்லாம் நமக்கு வந்து தமிழில் இந்த 3 விதமான சந்திகளை நமக்கு வருது. சரிங்களா? இப்போ நம்ம அதில் முதல் வகையான தீர்க்க சந்தியை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தீர்க்க சந்தினா என்ன அப்படின்றத பாருங்க. தீர்க்க சந்தி அப்படின்றது 3 வகைப்படும் மொத்தம். சரிங்களா? அதில் ஒவ்வொரு வகைகளாக நம்ம பார்க்கலாம். இப்போ தீர்க்க சந்தினா என்ன அப்படின்றத போது ஃபர்ஸ்ட் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து, நிலைமொழியின் ஈற்றில் அ அல்லது ஆ இருந்து வருமொழியின்
முதலில் அ அல்லது ஆவாக இருந்தால் நிலைமொழியின் உயிரும் வருமொழியின் உயிரும் கெட சந்தியில் ஓர் ஆ தோன்றும். பாருங்க, நிலைமொழியினுடைய ஈற்றில் ஆ அல்லது ஆவாக இருந்து வருமொழியுடைய முதலில் ஆ அல்லது ஆ இருந்தால் நிலைமொழியினுடைய உயிரெழுத்தும் வருமொழியுடைய உயிரும் கெட, ரெண்டுமே கெட்டு போயிடும். ரெண்டுமே கெட்டு இடையில என்ன தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்றது தோன்றும்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து எடுத்துக்காட்டா ஒன்று பார்க்கலாம். பாருங்களேன், இப்போ சேனாதிபதி இந்த சேனாதிபதின்றது முதல்ல தமிழ் சொல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் கிடையாது. இது என்ன சொல்லு அப்படின்னா வடமொழி சொல்லு. சரிங்களா? இதுக்கு என்ன தமிழை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நம்ம எப்படி நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கூட நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுருவாங்க. இப்போ சேனாதிபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேன் கூட்டல் அதிபதி, அடுத்தது பி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க சேனா கூட்டல் அதிபதி, சி ஆப்ஷன் சேன் கூட்டல் ஆதிபதி, டி ஆப்ஷன் சேனா கூட்டல் ஆதிபதி. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நிலைமொழி ஈற்றெழுத்தும் வருமொழி முதல் எழுத்தும் சேர்ந்து புணர்வு தானே புணர்ச்சின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே பாருங்கள், சேனாதிபதிக்கு இன்னு கூட்டல் ஆதான் என்னது நா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம சி ஆப்ஷன் வந்து நம்ம சரியாக டிக் பண்ணிவிடுவோம், இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு. ஆனால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேனா பி ஆப்ஷன் தான் வந்து சரி. ஏன்னா சேனா கூட்டல் அதிபதி. இது எப்படி நம்ம சேனா கூட்டல் அதிபதினு வந்துச்சு சார் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சேனாதிபதி எப்படி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம், சேனா கூட்டல் அதிபதினு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, நிலைமொழியுடைய ஈற்று எழுத்து என்ன இருக்கு நான்றதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இன்னு கூட்டலாக தான் என்னது நா. பாருங்க, நிலைமொழியுடைய ஈற்று எழுத்து உயிர் எழுத்து. இங்க பாருங்க, நிலைமொழி ஈற்றில் ஆ அல்லது ஆ வந்தால் இங்க என்ன வந்திருக்கு ஆ வந்திருக்கு. அதே போல வருமொழியுடைய முதலில் ஆ அல்லது ஆ இருந்தால் அப்படின்னா பாருங்க ஆ வந்தால் நிலைமொழியுடைய உயிரும் வருமொழியுடைய உயிரும் கெட, ரெண்டுமே என்ன ஆகுனா கெட்டுடும். இது ரெண்டுமே கெட்டுடுச்சு அப்படின்னா இங்க என்ன இருக்குன்னா சேன், அங்க இடையில என்ன தோன்றும் சொல்லியிருக்கேன் ஆ தோன்றும். சரிங்களா? ஆ கூட்டல் திபதி. அப்போ இங்கே பாருங்கள், இன்னும் கூட்டலாம் நமக்கு வந்து நா தோன்றதுங்களா? அப்போ இங்கே என்ன ஆகுனா சேனாதிபதி என புணர்ந்தது. அப்போ என்ன ஆப்ஷன் வந்து நமக்கு சரியான ஆப்ஷன்னா பி ஆப்ஷன் தான் சரியானது. சரிங்களா? அதுக்காக தான் இது வந்து வடமொழி புணர்ச்சி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க சந்தியில் முதல் வகை. சரிங்களா? மொத்தம் 3 வகை சொன்னேன் இல்லையா? இது வந்து முதல் வகை. அடுத்து இரண்டாவது வகையை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இரண்டாவது வகையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழியின் ஈற்றில் இ அல்லது ஆக இருந்து வருமொழியின் முதலில் இ அல்லது இ வந்தால் நிலைமொழியினுடைய உயிரும் வருமொழியின் உயிரும் கெட சந்தியில் ஓர் ஈ தோன்றும்.
ஈ தோன்றும். நம்ம ஏற்கனவே முதல் வகை பார்த்தீங்கன்னா அதே போல தான் இரண்டாவது வகையில் பாருங்க, நிலைமொழியினுடைய ஈற்றில் ஈ அல்லது ஈ இருந்து வருமொழியுடைய முதலில் ஈ அல்லது ஈ வந்தால் நிலைமொழியினுடைய உயிரும் வருமொழியுடைய உயிரும் கெட சந்தியில் ஓர் ஈ தோன்றும். சரி, இப்போ உதாரணமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவீந்திரன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இந்த கவீந்திரன் அப்படின்றத நம்ம என்ன சார் அப்படின்னா வடமொழி சொல்லா தமிழ் சொல்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமொழி சொல்லு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவி கூட்டல் இந்திரன் அப்படின்றத பிரிக்கலாம். இந்த கவி கூட்டல் இந்திரன். இங்க பாருங்க நிலைமொழியுடைய ஈச்சு எழுத்து பாருங்க வி. வின்றது எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் ஈ தான் என்னது வி. சரிங்களா, இப்போ பாருங்க நிலைமொழி ஈச்சு எழுத்தும் உயிர் எழுத்து ஈ வந்திருக்கு. நிலைமொழி ஈற்றில் ஈ அல்லது ஈ பாருங்க ஈ வந்திருக்குங்களா. அதே வருமொழியுடைய முதலில் ஈ அல்லது ஈ வந்தால் இங்க பாருங்க ஈ வந்தால் இரண்ட உயிருமே நிலைமொழியுடைய உயிரும் வருமொழியினுடைய உயிரும் கெட. அப்ப நிலைமொழியினுடைய உயிர் எழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் கெட. கெட அப்படின்னும் போது நாங்கன்னா நீங்கி என்ன தோன்றும் அப்படின்னா சந்தியில ஈ ஆனது தோன்றும். அப்ப பாருங்க அப்ப ரெண்டுமே கெட்டுடுச்சு அப்படின்னும் போது இங்க இவ்வு தான் இருக்கு பாருங்க. இங்க உயிரெழுத்து நீங்கிடுச்சா என்ன இருக்கு இவ்வு. அப்போ அடுத்தது இங்க என்ன தோன்றும்னு சொல்லியிருக்கோம் ஈ தோன்றும். பாருங்க ஈ கூட்டல் இங்க என்ன இருக்குன்னா நீ நீங்கிடுச்சு அப்படின்னா இந்திரன். பாருங்க இவ்வு கூட்டல் இ வி நமக்கு தேவை வந்துடுச்சு பாருங்க வி. ஓகேங்களா, அப்போ கவீந்திரன் ஏன்னா புணர்ந்தது. அப்போ நம்ம எதை நம்ம பிரிச்சிருக்கிறது சரி அப்படின்னா கவி கூட்டல் இந்திரன் அப்படின்றத நம்ம பிரிக்கிறது தான் சரியானது. ஆனால் நமக்கு ஆப்ஷன்லாம் அங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வேற 4 விதமான ஆப்ஷன்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா, சேனாதிபதினு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளை குழப்பற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த விதிகளை நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த வடமொழி புணர்ச்சியிலிருந்து நம்ம எழுதலாம். சரிங்களா, அடுத்து நம்ம மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா விதியை நம்ம பார்க்கலாம். மூன்றாவது விதியை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே தான், அதாவது நிலைமொழியின் ஈற்றில் நிலைமொழியின் ஈற்றில் உ அல்லது உவாக இருந்து வருமொழியின் முதலில் உ அல்லது உ வந்தால் நிலைமொழியின் உயிரும் வருமொழியின் உயிரும் கெட சந்தியில் ஓர் ஊ தோன்றும். இப்போ நம்ம இதுக்கு எடுத்துக்காட்ட ஒன்று பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருபதேசம். சரிங்களா, குருபதேசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியரை சொல்லக்கூடியது என்னன்னு சொல்றாங்க குருபதேசம். இதை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு கூட்டல் உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பிரிக்கலாம். பாருங்க எங்க நிலைமையுடைய ஈச்சு எழுத்துனா இருக்குன்னா ரூன்றது எப்படி பிரிக்கலாம் நம்ம இரு கூட்டல் ஊதானது ரூ. பாருங்க நிலைமொழி ஈச்சு எழுத்துல உயிர் எழுத்து பாருங்க நிலைமொழியின் ஈச்சில் உ அல்லது ஊ வந்தால் பாருங்க என்ன வந்திருக்கு ஊ வந்திருக்கு. அதே போல பாருங்க வருமொழியுடைய முதலில் ஊ அல்லது ஊ வந்தால் வருமொழியுடைய முதல் எழுத்துல என்ன வந்திருக்கு பாருங்க ஊ வந்திருக்கு. அப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நிலைமொழியினுடைய உயிரும் வருமொழியினுடைய உயிரும் கெட. அப்ப ரெண்டு உயிர் எழுத்துமே கெட்டிடும். அப்ப நீங்க அங்க பாருங்க சந்தியில் ஓர் ஊ தோன்றும். சந்தினா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் புணர்ச்சின்னு சொல்லியிருக்கேன். வடமொழி நூலார் வந்து பாத்தீங்கன்னா சந்தி என்னன்னு சொல்றாங்க புணர்ச்சின்னு சொல்றாங்க. அப்ப இடையில என்ன தோன்றும் ஊ ஆனது தோன்றும். அப்ப பாருங்க இங்க என்ன இருக்குன்னா ஊ நீங்கிடுச்சு அப்படின்னா இங்க என்ன இருக்கும் குர் கூட்டல் என்ன தோன்றும்னு சொல்லியிருக்கேன் இடையில ஊ தோன்றும். பாருங்க ஊ கூட்டல் சரிங்களா. இங்க ஊ நீங்கிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதேசம். பாருங்க இரு கூட்டல் ஊ இந்த ரூ சரிங்களா. அப்ப பாருங்க குருபதேசம்.
இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீர்க்க சந்தியில் சொல்லக்கூடிய 3 வகைகளை வந்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து 2வது வகையான குணச்சந்தியை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 2வது வகை வந்து பார்த்திங்கன்னா குணச்சந்தி. சரிங்களா? குணசந்தி பாருங்க. நிலைமொழியின் ஈற்றில் ஆ அல்லது ஆ இருந்து வருமொழியின் முதலில் இ அல்லது ஈ வந்தால் நிலைமொழியின் உயிரும் வருமொழியின் உயிரும் கெட சந்தியில் ஓர் ஏ தோன்றும். பாருங்க. நிலைமொழியின் ஈற்றில் ஆ அல்லது ஆவாக இருந்து வருமொழியுடைய முதலில் ஈ அல்லது ஈ வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியுடைய உயிரும் வருமொழியுடைய உயிரும் கெட சந்தியில் வந்து என்ன தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்றது தான் தோன்றும். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன். இப்போ தேவேந்திரன். சரிங்களா? தேவேந்திரன் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ கூட்டல் இந்திரன் சொல்லிட்டு பிரிக்கலாம். பாருங்க. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தில் பாருங்க வான்றது வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் ஆ தானே வா. அப்போங்க நிலைமொழியினுடைய ஈற்றில் ஆ அல்லது ஆவாக இருந்து அப்படின்னா இங்கே பாருங்க ஆ என்ற உயிரெழுத்து வந்திருக்குங்களா? வருமொழியுடைய முதல் ஈ அல்லது ஈயாக இருந்தாலும் பாருங்க ஈ என்ற உயிரெழுத்து வந்திருக்குங்களா? அப்போ இது ரெண்டுமே என்ன ஆகுனா கெட. இது 2 உயிரெழுத்துமே கெட்டுடும். அப்போ கெட்டுடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தியில் என்ன தோன்றும் அப்படின்னா ஏ தோன்றும்னு சொல்லியிருக்கேன். பாருங்க. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா தேவ் கூட்டல் இங்கே என்ன தோன்றும்னு சொல்லியிருக்கேன் ஏ தோன்றும். சரிங்களா? அப்போ இந்த பாருங்க இவ்வு கூட்டல் ஏ வே அப்படின்றத நமக்கு புணரும். இவ்வு கூட்டல் ஏ வே. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் என புணர்ந்தது. தேவேந்திரன். அப்போ நம்ம பிரித்து எழுதும்போது அதுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ கூட்டல் இந்திரன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரியானது. சரிங்களா? இதில் இன்னொரு வகை உண்டு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வகையை வந்து குணச்சந்தியில் பார்த்தோம். 2வது வகை அதில் குணச்சந்தியில் என்ன அப்படின்னா நிலைமொழியின் ஈற்றில் ஆ அல்லது ஆவாக இருந்து வருமொழியின் முதலில் உ அல்லது உ வந்தால் நிலைமொழியின் உயிரும் வருமொழியின் உயிரும் கெட சந்தியில் ஓர் ஓ தோன்றும். இப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்கேன்? நிலைமொழியுடைய ஈற்றில் ஆ அல்லது ஆவாக இருந்து வருமொழியுடைய முதலில் ஊ அல்லது ஊ வந்தால் நிலைமொழியின் உயிரும் வருமொழியினுடைய உயிரும் கெட சந்தியில் வந்து ஒரு ஓ தோன்றும். இப்போ உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியோதயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சூரியோதயம் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கூட்டல் உதயம்.
அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். சூரியோதயம். சரிங்களா? சூரியோதயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய எழுச்சி தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க சூரியோதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது நிலைமொழி ஈற்று எழுத்தில் யா பாருங்கள் அப்படி இல்லைங்க பாருங்கள் ஈ கூட்டலா யா பாருங்கள் நிலைமொழியுடைய ஈற்றெழுத்தில் ஆ அல்லது ஆவாக இருந்து அப்படின்னா இங்கே என்ன இருக்குது ஆ வந்திருக்கு. வருமொழிய முதலில் ஊ அல்லது ஊ வந்தால் இங்கே பாருங்கள் ஊ வந்திருக்குங்களா அப்போ ரெண்டுமே கெட நிலைமொழியுடைய உயிரும் கெட்டுடும் வருமொழியுடைய உயிரும் கெட்டு இடையில் என்ன தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவானது தோன்றும். அப்போ இங்கே என்ன தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஈ கூட்டல் ஓ கூட்டல் தயம் பாருங்கள் ஈ கூட்டல் ஓ யோ அப்படின்றத நமக்கு புணரும். சரிங்களா? அப்போ சூரியோதயம் என புணர்ந்தது. இதான் வந்து பார்த்திங்கன்னா குணச்சந்தி அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்களா? முதல்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் தீர்க்க சந்தியை பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குணச்சந்தியை பார்த்தோம். அதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது வகையாக இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது வகை விருத்தி சந்தி அப்படின்றத நம்ம பார்க்கணும். விருத்தி சந்தி இதில் எத்தனை வகைகள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருத்தி சந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைகள் வந்து உண்டு. சரியா? என்னென்ன 2 வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிலைமொழியின் ஈற்றில் ஆ அல்லது ஆவாக இருந்து வருமொழியுடைய முதலில் ஏ அல்லது ஐ வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியின் உயிரும் வருமொழியுடைய உயிரும் கெட எது தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ என்றது தோன்றும். சரிங்களா? இந்த ஐயானது வந்து பார்த்தீங்கன்னா தோன்றும்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக சொல்ல போனோம்னா பாருங்கள் சர்வைஸ்வரியம் பாருங்க சர்வைஸ்வரியம். சரிங்களா? சர்வைஸ்வரியம் எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க சர்வ கூட்டல் ஐஸ்வர்யம் இந்த சர்வைஸ்வரியம் அப்படின்னா எல்லா செல்வங்களும் அப்படின்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா சர்வைஸ்வரியம். இப்போ இது எப்படி பிரிக்கலாம்னா சர்வ கூட்டல் சரியா ஐஸ்வர்யம் அப்படின்னும் போது வா இருக்குங்க இல்லையா இங்கே பாருங்க இது எப்படி பிரிக்கலாம்னா இவ்வு கூட்டல் ஆ தானே இது வா. சரிங்களா? இவ்வு கூட்டல் ஆ பாருங்க ஆ வந்திருக்குங்களா நிலைமொழியினுடைய ஈற்றில் ஆ வந்திருக்கு. வருமொழியுடைய முதல் எழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அல்லது ஐ வந்தால் இங்கே பாருங்க ஐ வந்திருக்கு. அப்போ 2 உயிருமே கெட. சரி அப்போ இந்த 2 உயிர் எழுத்துமே கெட்டுடும். அப்படி கெட்டு இடையில என்ன தோன்றும்னு சொல்றாங்க ஐ தோன்றும். பாருங்க சர்வ் கூட்டல் ஐ கூட்டல் ஐஸ்வர்யம் இவ்வு கூட்டல் ஐ நமக்கு என்ன தோன்றும்னா வைன்றது தோன்றும். சரிங்களா? அப்போ என்ன வரும்னா சர்வைஸ்வரியம். இது வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி சந்தியில் வரக்கூடிய இது முதல் வகையாக நம்ம பார்த்தோம். சரியா? இதில் இன்னொரு வகை இருக்குது, 2வது வகையாக இருக்குது. 2வது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழியின் ஈற்றில் ஆ அல்லது ஆவாக இருந்து வருமொழியின் முதலில் ஓ அல்லது அவ் வந்தால் நிலைமொழியின் உயிரும் வருமொழியின் உயிரும் கெட சந்தியில் ஓர் அவ் தோன்றும். என்ன தோன்றுன்றாங்க அவ் ஆனது தோன்றும். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கங்கௌகம் இந்த கங்கௌகம் அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கங்கௌகம் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கங் கூட்டல் கௌகம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஒரு ஆப்ஷனு. அடுத்து பி ஆப்ஷனை கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா கங்கா கூட்டல் ஓகம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? 3வது சி ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங் கூட்டல் ஔகம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரியா? டி ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கங்
அதாவது கங்கு சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கவுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சி ஆப்ஷன் இக்கு கூட்டல் அவு தான் என்னது நம்ம கவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஆனால் அந்த சி ஆப்ஷன் இல்லை, பி ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுது. அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதுக்கு தான் இந்த விரிச்சி இந்த நிலைமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த விருத்தி சந்தையில் இந்த வடமொழி இலக்கணத்திலலாம் நம்ம புணர்ச்சி தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அடிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த கவுகன்றதை எப்படி பிரிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க, கங்கா கூட்டல் ஓகம். பாருங்க நிலைமொழியுடைய ஈற்று எழுத்துல என்ன இருக்கு பாருங்க, இக்கு கூட்டல் ஆதான் என்னது க. பாருங்க நிலைமொழியின் ஈற்று ஆ அல்லது ஆவாக இருந்து இங்க என்ன இருக்கு பாருங்க, ஆ வந்திருக்குங்களா நமக்கு. வருமொழியின் முதலில் சரியா, வருமொழி முதல் ஓ அல்லது ஓ வந்தால் இங்க பாருங்க என்ன வந்திருக்கு, ஓ வந்திருக்கு பாருங்க. பாரு ஓ அல்லது ஔ சரியா வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியுடைய உயிரும் வருமொழியுடைய உயிரும் கெட. இந்த 2 உயிரெழுத்துமே கெட்ட. நிலைமொழி உயிரும் கெட்டுடும், வருமொழியுடைய உயிரெழுத்தும் கெட்டுடுச்சு. சந்தியில் ஓர் அவு தோன்றும். அவு தோன்றும் போது என்ன, இந்த 2 உயிரெழுத்துமே கெட்டு அங்க என்ன தோன்றுது அப்படிமா, அங்க என்ன இருக்கும், இக்கு மட்டும் தான் இருக்கும். பாருங்க கங் கூட்டல் அவு கூட்டல் அகம். பாருங்க இக்கு கூட்டல் அவு நமக்கு என்ன வரும், கவுன்றது தோன்றும். பாருங்க கங் கௌகம். புரியுதுங்களா? அப்போ எந்த ஆப்ஷன் அப்போ பிரித்து எழுதும்போது என்ன ஆன்சர் சரியாக வந்திருக்கு, கங்கா கூட்டல் ஓகம் அப்படின்றது தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க சரியான ஆப்ஷனு. அப்போ இந்த வடமொழி புணர்ச்சியை நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகள் வந்து நம்ம கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரை நம்ம எழுத முடியும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புணர்ச்சியிலேயே நம்ம முதல்ல என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வடமொழி புணர்ச்சி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய வகையான புணர்ச்சி நமக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி புணர்ச்சி இந்த 3 புணர்ச்சி தான் நமக்கு வந்து என்ன இருக்கா தமிழில் வழங்கி வரக்கூடியது. எது தீர்க்க சந்தி, குணச்சந்தி, அதுக்கப்புறம் விருத்தி சந்தின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம அடுத்த புணர்ச்சிகளை நம்ம விகார புணர்ச்சிகளை நம்ம அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம்.